மேஷ ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த முதலீடுகள்லாம் ஒரு ஒரு தேக்க நிலையை அடையக்கூடிய வகையில் இருக்குது. இடமாற்றத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து குரு வக்ரகதி அடையிறதுனால, வக்ரகதியில் அவர் எங்கே வந்துடுறாருன்னா 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார், மிதுன ராசிக்கு வந்துடுறார். வக்ர காலத்தில் குரு உங்களுக்கு தோல்விகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். எப்போ வரைக்கும்னு கிட்டத்தட்ட மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதாவது சாதாரணமாக ஒரு ஃபோன் காலில் முடிய வேண்டிய வேலையை கூட உங்களை ஒரு 4 தடவை அலைய வைப்பாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம். என்னடா அது எடுத்தோடனே இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னா உங்களை காஷன் பண்ண வேண்டியது என்னோடய வேலை. அதாவது நமக்கு ஒரு காரியம் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடனை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கடனை வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் அந்த சூக்ஷ்ம சரீரத்தை போயிட்டு ஒரு கோல்டன் ஹேண்ட் ஷேக் பண்ணும். இந்த மாதிரி எங்கால் வராரு, உங்கள்கிட்ட கடன் கிடைக்குமா, பணம் கொடுத்த பணம் கிடைக்குமான்னு. அதாவது அந்த காலத்தில் மோடம் ஒரு சவுண்டு கொடுத்துக்கும், 2 மோடமும் கனெக்ட் பண்ணும்போது. அது மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீர கனெக்ஷன் ஏற்பட்டதுன்னா அது சாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது. ஆனால் சில சமயம் அந்த எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த நபர் ஒழுங்காக இல்லை, அவர் பணம் கொடுக்க மாட்டாருன்னா கிளம்பும் போதே தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் தடுக்கும், யாராவது குழந்தை காலை தட்டி விடும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கீழே வீட்டில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு. ஆனால் போகாமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் தடுமாற்றம் இருக்குங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது தடுமாற்றம் இருந்தாலும் சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதி இரவு 11 மணிலேருந்து ஆரம்பித்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 14ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி ராத்திரி 9 மணிலேருந்து 15, 16, 17ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 20ஆம் தேதி ஆரம்பித்து 21, 22, 23, 24, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26, 27ஆம் தேதி விடியற்காலை 3 மணி வரை. அதன் பிறகு 29ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு ஆரம்பித்து 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், அதாவது கடன் கொடுத்த கடனை வாங்கிறதுக்கு போனால் கூட பெருசாக பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு இழுபறி நிலைமை இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுறதே இந்த டேட்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17ஆம் தேதி காலை 10 மணி 26 நிமிடம் முதல் டிசம்பர் 19ஆம் தேதி இரவு 10 மணி 51 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அப்படிங்கிறதுனால சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாட்கள். அந்த இடத்துல 17 to 19 அந்த இடத்துல கிரகங்கள் பெருசாக இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சூரியன்லாம் பயிற்சி ஆகிடுவார். அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு, நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட பேசினாலோ, உங்கள் கணவர்கிட்ட பேசினாலோ, உங்கள் மனைவிக்கிட்ட பேசினாலோ தப்பான வார்த்தைகளை பேசி உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும்னா, 2ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த மாதத்தில் மாத பிற்பகுதி, அதாவது 10 தேதிக்கு மேலே 7 தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குருவின் பார்வை பலம், குதர்க்க பேச்சுக்களை தவிர்த்தால் பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் இந்த மேஷராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிட்டு இருக்கிற இளம் ஆண் பெண்களுக்கு மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்படும். அதாவது சூரியன் தனுசு ராசிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அந்த டைமில் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். ஏன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால
இங்கே போகிறதுனால எதுவும் பெருசாக பிரச்சனை வர்றதுனா குரு பார்த்துட்டு இருக்கார், சனி பார்த்துட்டு இருக்கார். பட் இருந்தாலுமே தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தந்தையுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால படிப்பு, எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுடைய படிப்பில் அதிக முயற்சிகள் எடுத்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வேலை அமைப்பு சாதகமாக இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் சம்பந்தமாக கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஒரு 2-3 மாதம் கழித்து தான், மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பதட்டப்பட வேண்டாம், நிதானமாக இருங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் யூஸ் பண்ணணும். மூளையை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். மூளையை வித்தியாசமாக யோசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, 2 கிரகங்களின் பார்வை வருதுனால டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் 15லேருந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகிறதுல ஒரு தாமதம் ஏற்படும். ஒரு கஷ்டப்பட்டு தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தினரின் சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம், பூர்வீக சொத்து சார்ந்த நிலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய லீகல் பிரச்சனைகள், செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர், அதாவது விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கடின உழைப்புக்கு உண்டான நேரம் துவங்கி விட்டது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் போய் நிலத்தை பார்த்துக்கணும், அந்த பயிர் வகைகளை பாதுகாக்கணும், காபந்து பண்ணணும், பந்தோபஸ்து பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ரியல் எஸ்டேட்லேயும் கொஞ்சம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், எந்த கோயிலுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் மகுடேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோயில், ஆதிகாலத்து கோயில் அது. அந்த கோயிலில் போயிட்டு பிரார்த்தனையை செலுத்திட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். அங்கே போயிட்டு எதுவும் பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வெறும கோயில் மகுடேஸ்வரர், கொடுமுடியில் போயிட்டு கோயில் மகுடேஸ்வரர் கோயிலுடைய அந்த சந்நிதியை நீங்கள் போய் பாதத்தை தொட்டுட்டு, அந்த இடத்த போய் நீங்கள் உங்கள் உடம்பால் தொட்டுட்டு ஒரு முடிஞ்சால் அந்த இடத்துல அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா பாதி பேர் கோயிலுக்கு போனால் நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது. அந்த மகுடேஸ்வரர் கோயிலில் போயிட்டு மேஷராசி நண்பர்கள் நமஸ்காரம் செலுத்தி, சாஷ்டாங்க நமஸ்காரம், ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் தொல்லைகளும் தந்தையின் ஆரோக்கிய சங்கடங்களும் இல்லாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு நல்ல அருளை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு 3ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் மறைவு ஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால மதிப்பு மரியாதை கிடைச்சுன்னு இருக்கு. இப்போ அது கிடைக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு வரார், வக்கரகதியில் பின்னோக்கி வர்றதுனால உங்களுக்கு வார்த்தைகளினால் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும், வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கிடச்சிருந்தா நவம்பர் 11க்குள்ளே கிடச்சிருக்கணும். அது இல்லை அப்படின்னா மார்ச் 11க்கு மேலே தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 4 கிரக 5 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. அஷ்டமஸ்தானம்
மறைவு ஸ்தானம், எதிரி ஸ்தானம், அதாவது உங்களுடைய மனசை குழப்பக்கூடிய ஸ்தானம். அதனால் உங்களுக்கு வந்து வார்த்தைகளில் குழப்பம், தன்னம்பிக்கையில் குழப்பம், உங்களுக்கு குறிப்பாக சுகத்தில் குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாட்களில் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ராத்திரி 11 மணி வரைக்கும், அதன் பிறகு 3ஆம் தேதி இரவு 11 மணிலேருந்து ஆரம்பித்து 4, 5, 6, 7, 8, 9, 17, 18, 19 இரவு 10 மணி வரை, அதன் பிறகு 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 31ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேல் நற்பலன்கள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழில்துறையினருக்கு இந்த நாட்களை குறித்து கொண்டு இந்த நாட்களில் உங்களுக்கு வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ அரசாங்க விஷயத்திலோ அல்லது ப்ரைவேட் ஃபினான்ஸோ இல்லை உங்களுடைய புது கஸ்டமர்ஸை போய் பார்க்குறதுக்கோ முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். இதில் எந்த நாட்கள் உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு கேட்டால், அதாவது வார்த்தைகளில் குழப்பத்தை உங்கள் வார்த்தையே எதிரியாக மாறும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 19ஆம் தேதி ராத்திரி 10 மணி 51 நிமிஷத்துலேருந்து டிசம்பர் 22 காலை 10 மணி 7 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ஏற்கனவே சுக்கிரன், செவ்வாய், சூரியன் சேர்ந்திருக்காங்க. புதனும் அங்கே 15ஆம் தேதி வந்துட்டார். இந்த 4 கிரக சேர்க்கையோடு 5வது கிரகமான சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் சேர்றதுனால உங்களுக்கு சுத்து போட்டு அடிக்கும். அதாவது சினிமாவில் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து ரவுண்டிங் எல்லாம் சேர்ந்து ஹீரோ அடிப்பாங்க, சுற்றி ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு உறவுகளே உங்களை சுற்றி நின்று கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா உறவுகள்கிட்டையும் தேவையில்லாத மனஸ்தாபம், குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. குறிப்பாக பண விவகாரங்களில் நீங்கள் யாருக்கிட்ட வாங்கியிருக்கீங்க, யாருக்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நாட்களில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து வக்கரகதியில் வந்துடுறாரு. இந்த வக்கரகதியில் வர்றதுனால அதில் வக்கரகதியில் அந்த குருவின் பார்வையில் அஷ்டமஸ்தானத்தில் 4 மற்றும் 5 கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால உங்கள் வார்த்தைகளால் குடும்பத்தினரே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா? டிசம்பர் மாதம் வருஷ கடைசி நல்லது சொல்லாமல் சந்தோஷமாக ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்க மாட்டீங்களா சார்னா, அதை ஹாப்பி என்டிங் கொடுக்கறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் நாட் ஃபார் இட். என்னோடய வேலை என்னென்னா இருக்கிறதா சொல்லுது தான். இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களை எச்சரிக்கை மணி அடித்து உங்களை வந்து காஷன் பண்ணுறது தான் என்னோடய வேலை. யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த். 2ஆம் பாதிங்கிறது டிசம்பர் மாதம் 15, 18 தேதிக்கு மேலே 19, 20, 21 ஆகிய நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். குடும்பத்தில் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் 15ஆம் தேதிக்கு மேலே தான். யாரையும் நம்பாதீங்க. கூட படிக்கிற பசங்களையும் நம்பாதீங்க. கூட பிறந்த அக்கா, தம்பி, அண்ணன், தங்கை யாரையும் நம்பாதீங்க அந்த நாட்களில். அதே சமயம் சொந்தமாக வேலை செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழிலதிபர்கள்னு சொல்லலாம், ஆண்டர்பிரினர்ஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் தான் இப்படி சொன்னீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கல. நம்ம சொல்லியிருப்போம், ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சார் இதுக்கு பதில் நான் வேறு எங்கேயாவது வாங்கிக்கிறேன் சார் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் வெளியில் பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு பில்ட் பண்ணுவாங்க. அதனால் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. இது தொழில்துறையினருக்கும் ஒத்துப்போகும், மற்ற எல்லா துறையினருக்கும் ஒத்துப்போகும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உங்களுடைய கலீக்ஸ்கிட்டேயே மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
கணவன் மனைவி உறவுலையும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, இப்போ நீங்கள் எதை பேசினாலும் அதை முன்னூல் பிடிச்சிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானத்தில் தடை இருக்காது. ஆனால் வருமானத்தை வாங்கிறதுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்த அந்த நீங்கள் கிரெடிட் கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த கிரெடிட்டை வாங்கிறதுக்கு பிரயத்தனப்படணும், பிரம்ம பிரயத்தனப்படணும். அதாவது பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. கங்கையை பூமிக்கு கொண்டு வரதுக்கு பகீரதன் பிரயத்தனப்பட்ட மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்பவர்கள், நிலத்தில் முதலீடு பண்ணுறவங்க, நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும் சூழ்நிலை ஏற்படுத்தும். பிஸ்னஸ் பண்ணுறோமே, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? உங்களுக்கு இந்த மாதம் யாருக்கிட்டையும் சப்போர்ட் கிடையாது. தன் கையே தனக்குதவி, தைரியமாக நிற்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும் உண்டு. எப்படி கிருஷ்ணர் தனிமேல நின்று எல்லாரையும் ஜெயிச்சாரோ அது மாதிரி அந்த கிருஷ்ண பரமாத்மாவட்டம் நிற்கக்கூடிய, தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்கள் வார்த்தையை வச்சு உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணுவாங்க. அதாவது கூட்டணி அமைப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க, யாரை பற்றியும் எந்த விதமான காசிப்லையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. நீங்கள் கேஷுவலாக சொல்லக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், நாமக்கல் ஆஞ்சநேயர், சொல்லின் செல்வர்னு சொல்லக்கூடிய, வாக்கு சித்தர்னு சொல்லக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடணும். அதில் நாமக்கல் ஆஞ்சநேயரும் சரி, நங்கநல்லூர் ஆஞ்சநேயரும் சரி, இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் இல்லாத வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய எதிர்ப்புகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஆஞ்சநேயர் கொடுப்பார். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு வக்கரகதியில். அதனால் சில குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வேலை சம்பந்தமாகவோ இல்லை திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை டிசம்பர் 15லேருந்து ஏற்படுறது. அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக பேசுங்க. ஏன்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், நீங்கள் அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை பண்ணுவீங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அடுத்தவங்க அதே ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் தன்னுடைய தேவைக்காக தான் அவங்க கூட இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1, 2, 3ஆம் தேதி மதியம், 3ஆம் தேதி இரவு 11 மணி வரை, அதன் பிறகு 5ஆம் தேதி ஆரம்பித்து 6, 7, 10, 11, 12, 17, 18, 19, 20, 21, 22 காலை 10 மணி வரை, 24ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து ஆரம்பித்து 25, 26, 27, 28, 29, 30, 31 காலை 9 மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிக்கும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மனசில் கவலையையும் மனக்குழப்பத்தையும் தவறான வார்த்தைகளால் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22ஆம் தேதி காலை 10 மணி 7 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து டிசம்பர் 24ஆம் தேதி ராத்திரி 7 மணி 46 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன சஞ்சலம், தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக நட்புகளிடமே பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், உத்தியோகத்துக்கு போகக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஆனால் தே ஆர் செல்ஃபிஷ். அவங்க உங்ககிட்டேருந்து என்ன காரியத்தை சாதிச்சுக்கலாம் தான். அதனால் நீங்கள் என்ன எப்படி இருப்பீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் குதர்க்க எண்ணத்தோடு பேசுவீங்க.
யூ வில் ஹாவ் க்ரூக்கட் மைண்ட் செட். உங்களுடைய மைண்ட் செட் வந்து க்ரூக்கடாக இருக்கும். தவறான யோசனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் புதன், உங்கள் ராசிநாதன் புதன், இது 2 பேருமே 7ஆம் இடத்துக்கு வராங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நட்பு ரீதியான விஷயங்களில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்கள் மேனேஜர், உங்களுடைய சீனியர் மேனேஜர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். யூ கேன் ஹாவ் அ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கேன் ட்ராவல், தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. வெளியூருக்கு போகிறீங்களா, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் போகக்கூடிய இடத்துலனா நீங்கள் எந்த இடத்துலையும் அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்திலேயோ அடுத்தவங்க கிட்ட சண்டை சச்சரவுகளிலோ ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் தப்பு கண்டுபிடிப்பீங்க. இத்தனை நாளாக வந்து உங்கள் செயல்பாடுகளில் அடுத்தவங்க தப்பு கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீங்கள் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளில் தப்பு கண்டுபிடிக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து, உங்கள் மேனேஜர்லேருந்து எல்லோரும் சேர்ந்து உங்களை வந்து குதர்க்க பேச்சு பேசுவாங்க. அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் கொடுத்து தான் பழக்கமே தவிர அட்வைஸ் கேட்டு பழக்கம் இல்லை இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. காதை நிறைய திறந்து வச்சுக்கோங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதம் யாரை நம்பியும் முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை வரும்பொழுது சனியின் பார்வையும் இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி முதலீடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளணும். உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் படிக்கிற குழந்தைங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக எதிரிகளால் உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்களுடைய சுயமுயற்சியில் நீங்கள் ஜெயிச்சாதான் உண்டு. அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட உங்கள் கூட இருக்கிறவங்களாம் குழிபறிக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது உங்களை வந்து எப்படியாவது கீழே இறக்கி வைக்கணும், உங்களை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய எண்ணத்திற்கு நீங்கள் ஈடு கொடுக்காமல் இருக்கணும்னா அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. அதே சமயம் அவங்க என்ன பண்ணினாலும் அதுக்கு நேர்மறையாக திங்க் பண்ணி செயல்படுறது நல்லது. தட் இஸ் ஆப்போசிட் திங்கிங் இட் இஸ் பெட்டர், க்ரூக்கட் திங்கிங் இஸ் பெட்டர். ஆனால் அப்படி தான் இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் வாழ்க்கை துணையிடமிருந்து சப்போர்ட் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சம்பந்தமான ஏமாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பெண்களுக்கு வந்து மாதாந்திர சுழற்சி தாமதப்படுவதற்கோ அல்லது அது சம்பந்தமான மருத்துவ ரீதியான சப்போர்ட் தேவைப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. பிசிஓடி அந்த மாதிரி எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உடம்புல வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 7ஆம் இடத்துக்கு 4 கிரக சேர்க்கை, 7ஆம் இடம் ரெப்ரசன்ஸ் யுவர் ப்ரைவேட் பார்ட்ஸ். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிக்கல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை கொடுக்குறவராக இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்கக்கூடாது. இந்த மாதம் அதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்பின் மூலமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுக்கும் இந்த மாதம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதம் உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுவீங்க. அது உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் மிதுன ராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான வேலையில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அதனால் சிலருக்கு
டெம்பரவரியாக லீவ் எடுக்கிறதுக்கோ இல்லை டெம்பரவரியாக வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு வருது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும்னா, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அன்னை புவனேஸ்வரி பீடம்னு அங்கே இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி கருங்கல்லியை அம்பாளுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு சென்று அன்னை புவனேஸ்வரியை வழிபட்டு வாருங்கள். புவனேஸ்வரியின் அருளின் மூலமாக உங்களுக்கு நிரந்தரமான நிலைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அது என்ன சார் நிலைத்தன்மைனா, கிரவுண்டட் ஃபீலிங் ஏற்படும். எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் எப்பேற்பட்ட குழப்பம் வந்தாலும் நிலையாக நிற்பதற்குண்டான அமைப்பை அந்த அன்னை புவனேஸ்வரி உங்களுக்கு வாரி வழங்குவாள். கடகராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. அதே சமயம் பாக்யாதிபதியான குரு உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கார் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் உங்களுக்கு கடல் கடந்த பயணம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கடல் கடந்த பயணத்துக்காகவோ அல்லது உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகளுக்காகவோ கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். இப்போ கடன் ரொம்ப ஜாஸ்தியாகும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் லாங் பீரியட் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ணுறது போக உங்களுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்கான செலவுகள், உங்களுடைய குழந்தைகளின் படிப்புக்கான செலவுகள்னு ஏதாவது ஒரு விஷயம் செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்காக செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 5 கிரக சேர்க்கை 6ஆம் இடத்துல சேர்றாங்க. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியின் பார்வையில் குரு பார்வையில் இணைகிறாங்க. இதனால் என்ன பலன்னா, உங்கள் உடம்புல இருந்த வியாதி திடீர்னு ஃப்ளேரப் ஆகும். அந்த ஃப்ளேரப் ஆகிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்முறை எதிரிகள் மூலமாகவும் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க? இட் இஸ் நாட் நெகட்டிவ். இது நெகட்டிவே கிடையாது. இது என்னென்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வெளிவரக்கூடிய நேரம், அதற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதாவது உடம்புல வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கு இப்போ தான் அது வெளியில் வரும். ஏன்னா உங்கள்கிட்ட பணம் வரும்போது தான் அது வெளியில் வரும். இதுவே நீங்கள் போன வருஷமோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு அந்த வியாதி வெளியில் தெரிய வந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கியே மாட்டாது. யாருமே கொடுக்க மாட்டாங்க, கடன் கேட்டால் கூட கிடைக்காது. ஆனால் இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஸோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கெட்டது நடந்து அதன் மூலமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் கடனை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமாகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு யூ ஹாவ் டு ரன் லைக் பில்லர் டு போஸ்ட், யூ ஹாவ் டு ரன். அதாவது ஒவ்வொரு தூணாக ஓடணும்னு சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில் சொன்னேன் நான். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகமாக போக வேண்டியது இருக்கும். நிறைய வேலைகள் உங்கள் வீட்டில் பாக்கி இருக்குது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தாயாருக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. தாயார் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொடுத்து இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு 10 பேர் இதற்கு உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் குடும்ப தலைவிகளுக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அதே மாதிரி சூழ்நிலை. யாரோ 2 பேர் காப்பி அடிச்சிருப்பாங்க, நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். யாரோ 2 பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கான முதலீடுகளுக்கான கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஜாஸ்தி கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே கடனில் இருக்குமே, இது வேறையா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு கடன் வாங்கினா கூட இத்தனை நாளாக செலவுகளாக தான் இருந்தது, இப்போ முதலீடுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் தாயாரின்
சொல் கேட்டு நடப்பது நல்லது. தாயாருடைய அட்வைஸ் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய நபர்கள், ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் நீங்கள் அதிக முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக முதலீடு செய்கிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடன் வாங்குவீங்க. ஸோ கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் எதிரிகளால் வரக்கூடிய சிக்கல்களை களைவதற்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பீங்க, அவங்க உங்கள் பேரில் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த கடன் மாற்றத்தின் காரணமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லாபம் பெருகுவதில் தாமதம் ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், மரியாதையெல்லாம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்க உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. உடன்பிறப்புகளை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கால் எடுத்து வச்சிடாதீங்க. உங்கள் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ நாம் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் வா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இறங்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இறங்கினீங்கன்னா யூ வில் பி ஃபேஸிங் தி கான்சிக்வன்சஸ். நீங்கள் தான் அதுக்கு உண்டான நஷ்டத்தை பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களிலும் சரி, பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் எந்த நாட்களில் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா டிசம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 9. 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இரவு 10 மணிலேருந்து ஆரம்பித்து 8, 9, 12, 13, 14, 19, 20, 21, 22, 23, 24 இரவு 7 மணி வரை, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 24ஆம் தேதி ராத்திரி 7 மணி 46 நிமிஷத்துலேருந்து டிசம்பர் 27 காலை 8 மணி 10 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருப்பார். உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. வார்த்தைகளால் செலவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது கமிட்மெண்ட் கொடுத்துருவீங்க. அந்த கமிட்மெண்ட்னால நீங்கள் பணத்தை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதே சமயம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக கார்னர் பண்ணிடுவாங்க சேல்ஸ் பீப்புள். அதனால் நீங்கள் அந்த காலத்துலலாம் ஒரு கம்பெனி ஃப்ளோர் கிளீனர்லாம் கொண்டு கொடுப்பாங்க, அதாவது வேக்யூம் கிளீனர்லாம் கொடுப்பாங்க, வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை உடனே கார்னர் பண்ணுவாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஷோரூமுக்கு போனால் கூட பேசி உங்களை அப்படியே கார்னர் பண்ணி பொருளை வாங்குறதுக்கு உங்கள் தலையில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளின் திருமணத்திற்கான நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும், பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். அதனால் சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடக ராசியில் பிறந்த நபர்களுக்கான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாத, கஷ்டம் இல்லாத, கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் வேலூரில் இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். வேலூர் மாவட்டத்தில் வேலூர்லேயே இருக்குது வள்ளிமலை முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த வள்ளிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகன் அருளால் உங்களுக்கு குருவாக இருந்து வருவாயை ஏற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முருகனாக இருப்பார். அதனால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு குருவின் அருள், முருகனின் அருள் கிட்டும். சிம்ம ராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு லாபஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். குடும்பத்தில் வருமான அதிகரிப்பு, குடும்பத்துக்கு வருமானம், உங்களுக்கு இல்லை, குடும்பத்துக்கு வருமானம் வரதுனால உங்களுடைய தேவைகள் குடும்பத்தாரால் பூர்த்தி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் மனைவியோ ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ மருத்துவ தீர்வுகள் கிடைத்து அவங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை எப்படியாவது ஜெயிச்சிருவீங்க. ஆனால் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால வருமான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், பதட்டம் அடையக்கூடாது. டென்ஷனான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை காட்டிலும் அடுத்தவர்களுக்கான உடன்பிறப்புகளுக்கான ஆலோசனைகளை கொடுப்பதோ உடன்பிறப்புகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதையோ முக்கியமாக கருதுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு பரபரப்புடன் செயல்படுவார்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் பரபரப்பும் பதட்டமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் ஓடுற மாதிரி இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா டிசம்பர் 2, 3, 4, 5, 6, 7ஆம் தேதி இரவு 10 மணி வரை, அதன் பிறகு 10, 11, 12ஆம் தேதி காலை 10 மணி வரை, அதுக்கப்புறம் 14ஆம் தேதி இரவு 9 மணி முதல் ஆரம்பித்து 15, 16, 17ஆம் தேதி 17ஆம் தேதி காலை 10 மணி வரை, அதுக்கப்புறம் 20, 21, 22, 23, 24, 25, 26, 29ஆம் தேதி இரவு 8 மணி முதல் ஆரம்பித்து 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு பலிதத்தை தரக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்கும். அதாவது நீங்கள் எதன் தொட்டாலும் இந்த நாட்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது போயிட்டு ஃபெயிலியர் ஆகி வரதை விட போயிட்டு நாளைக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோடு வரலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து மனசில் தடுமாற்றத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் எதிரிகளின் தொல்லையை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு கேட்டால் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் மனசில் கோபம் வரும் பாருங்கள், இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு அன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 10 நிமிடம் முதல் டிசம்பர் 29ஆம் தேதி ராத்திரி 7 மணி 41 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு பதட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வார்த்தை செலவுகளோ அல்லது பொருள் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தார் அப்போ தான் உங்கள் பையனும் சரி பொண்ணும் சரி உங்கள் கணவரும் சரி மாமியாரும் சரி ஏதாவது ஒரு செலவு வைப்பாங்க. எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு செலவுகளால் திண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுடைய தேவைகளுக்காக பிடிவாதம் பிடிப்பார்கள். மூத்த சகோதரர்கள் அல்லது ஒரு பெரிய மனிதனுடைய ஆலோசனை குடும்பத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் குடும்ப தலைவிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர், வயசானவங்க யாரோ, இல்லை உங்கள் மூத்த சகோதரர், இல்லை உங்களுடைய மைத்துனர், யாராவது ஒருத்தர், இல்லை உங்களுடைய அண்ணன், அக்கா வீட்டுக்கார், இவங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அட்வைஸ் கேட்கறது நல்லது. அடுத்தவங்களை நம்புறதை விட இவங்களை கேட்கலாம். ஆனால் நீங்கள் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். சுய புத்தியோடு செயல்படுறது நல்லது. இதில் வந்து சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடம் போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வயிறு சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த பழைய சோறு சாப்பிட்றேன், பழையது மிஞ்சினதை சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அதை உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய சுகத்திலும் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாதம் முற்பகுதியில் செலவு இருக்கும், மாத பிற்பகுதியில் பெருசாக செலவு இருக்காது, சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், இவங்களால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதியும் கௌரவமும் ஏற்படுகின்ற நாட்கள். படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து தட்டி கொடுத்து படிக்க வைக்கணுமே தவிர மிரட்டி படிக்க வைக்கக்கூடாது.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையின் காரணமாக, எதிரிகள் அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்ல மாதிரி டோன்ட் புல் வேர்ட்ஸ் இன் மை மவுத்னு சொல்லுவார் அந்த ஹீரோ. அது மாதிரி உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. இந்த மாதம் உங்களுக்கு லிட்டரலாக சொல்லணும்னா மௌன விரதம் அந்த 30 நாள் 31 நாளும் நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டிப்பதுங்கிறது விசேஷம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தினமும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து 1 மணி நேரத்துக்காவது நீங்கள் மௌன விரதத்தை பழக்கப்படுத்தி கொண்டால் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. எதுக்கும் உடனே ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு பதில் சொல்லி அவங்கள நீ எப்படி அதெல்லாம் சொல்லலாம், அது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் என்னன்னு யோசிக்கணும். முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு மனசில் இருக்கிறத உடனே கொட்டிட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் வீக்கெண்ட். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. மௌன விரதம் இருப்பதற்கு முயற்சி செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாது, வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படாது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும், சுயதொழில் செய்பவர்களாகட்டும், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல் கொடுப்பாங்க. உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா துர்க்கை வழிபாடு பண்ணணும். அதுவும் குறிப்பிட்ட ஊர் பற்றி சொல்லணும். அப்படிங்கிறதுனால கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிராமங்கலம் எனும் ஊரில் உள்ள வனதுர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில், அதாவது திருமணஞ்சேரியிலேருந்து கும்பகோணம் போகிற ரூட்டில் கதிராமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வனதுர்க்கை ரொம்ப விசேஷம், நல்ல பவர்ஃபுல் அம்மன் கூட. அந்த வனதுர்க்கையை வழிபடலாம். அல்லது சப்போஸ் போக முடிஞ்சவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடை அதை என்றைக்கு குறிப்பாக பண்ணணும் அப்படின்னா, ஒன்றா நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணுறது, நீங்கள் பிறந்த திதியில் பண்ணுறது. நீங்கள் தசமியில் பிறந்திருந்தால் தசமி திதி என்றைக்கு போகணும், நீங்கள் ஏகாதசி திதியில் பிறந்திருந்தால் ஏகாதசி என்றைக்கு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு திதி ஞாபகம் இல்லை சார் அப்படின்னா அமாவாசை திதி என்று வனதுர்க்கையை வழிபட்டு வாருங்கள். அமாவாசை அன்னைக்கு எந்த அம்மனை வழிபட்டாலும் உங்களுக்கு தடைகளற்ற நிம்மதியான வாழ்க்கையை அந்த அன்னை வழங்கிடுவாள். கன்னி ராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னன்னா, குரு வக்கரகதியில் டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 4ஆம் இடத்துக்கு டிசம்பர் 15ஆம் தேதி போகிறாரு. இதுவும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சுப செலவாக இருக்கும். ஆனால் இந்த சுப செலவு நீங்கள் எதிர்பார்க்காத செலவாக இருக்கும். நார்மலாக ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுவீங்க, அந்த உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்துன்னா அந்த பொண்ணுக்கு கூரைப்படம் வாங்கணும், நகைகள் வாங்கணும், வீட்டுக்கு பாத்திர பண்டங்கள் வாங்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். இதை தவிர கல்யாண மண்டபம் பார்க்கணும், மேலக்காரனுக்கு கொடுக்கணும், இந்த பூ செலவு, அந்த செலவு, இந்த செலவு, அந்த ஐயர் செலவு, வைதிக செலவு, இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செலவை தவிர வித்தியாசமாக ஒரு செலவு வரும். அது என்ன செலவுன்னே உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு பண தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாத முற்பகுதியில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பயத்தை கொடுப்பார். அச்சச்சோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு பணமே பத்தலையே, எங்கே வரப்போகிறது, எங்கேருந்து வரப்போகிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில், குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சார் எனக்கு கல்யாணம் ஆகலை சார், நான் கல்யாணம் ஆகாத பையன், கல்யாணம் ஆகாத பொண்ணு, திருமணம் ஆகாத பொண்ணு அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தினரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக தாயாரிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும்.
அலைச்சல் குறைந்து வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், உறவுகள் உங்களை விட்டு சற்று விலகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதாவது அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இதில் சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் என்னென்னா, ஒன்றா உங்களுக்கு அவங்கக்கிட்ட கெட்ட பேர், இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்துங்க, இந்த மாதம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுக்கு வயிறு சார்ந்த சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவீங்க, அதுதான் பிரச்சனையே. சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதுனால தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வயிறு சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தலையில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. தலை, கண், வலது காது, பல்லு வலது பக்க பல்லில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தோருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அ லாட், நிறையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ பேருக்கு அவர் ஒரு உதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது நல்லது நடக்கக்கூடிய நாட்கள், டிசம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு மேலே ஆரம்பித்து 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் இரவு 11 மணிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி 11 மணி வரைக்கும், டிசம்பர் 1ஆம் தேதி 11 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம். டிசம்பர் 1ஆம் தேதி ராத்திரியிலேருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 29 இரவு 7 மணி 41 நிமிடம் முதல் டிசம்பர் 31 காலை 9 மணி 23 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். ஆனால் இந்த சாதகமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி இரவு 11 மணி வரை, அதன் பிறகு டிசம்பர் 3ஆம் தேதி ராத்திரியிலேருந்து ஆரம்பித்து 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 31ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேல் நற்பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில், இந்த சாதகமான நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சில பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் இந்த படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், வேலைக்காக எடுத்த முயற்சி வெற்றி அடைகிறதுனால படிப்பை விட்டுட்டு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க. அதே சமயம் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா, ஃபாரினில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்பி குடும்பத்தோடு இருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணுறாரு, ஃபேமிலி ஹைதராபாத்தில் இருக்குது. நான் சேருவேனா சார்னு கேட்டார். கண்டிப்பாக சேரக்கூடிய நேரம் இந்த டிசம்பர் மாதம் வருது, கண்டிப்பாக உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பேணுவது அவசியம். 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சனி மற்றும் குருவின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால், அதாவது குடும்ப தலைவிகள் மட்டுமல்லாமல் இளம் பெண்களாக இருந்தால், இந்த மாதாந்திர சுழற்சியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதில் ஏதாவது மாற்றம் வந்துன்னா உடனே டாக்டர் மருத்துவத்தை பார்க்குறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அது இன்ஃபெக்ஷனால் வருதா இல்லை பாடி ஸ்ட்ரக்சரை எப்படியாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் பழைய கம்பெனியாக இருந்தாலும் சரி, புது கம்பெனியாக இருந்தாலும் சரி, கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக பணியாளர்கள், கொலீக்ஸ், அவங்க யாரையுமே நம்பாதீங்க. பிகாஸ் தே ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ அண்ட் டிஸ்டர்ப் யுவர் டே டு டே ஒர்க். உங்களுடைய நித்திய வேலைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பெருசாக புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேரில் தப்பை சொல்லிகிட்டு இருக்காங்க.
கொடுக்க வேண்டிய அவர் மூலமாக கிடைக்க வேண்டிய சுகங்களை தருவதற்கு தடையை ஏற்படுத்திட்டு இருக்கார். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது குறிப்பாக மாமியார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார். உங்களுடைய தாயாரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, இட் இஸ் த ரைட் டைம் டு என்ஹான்ஸ் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள்னால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்க ரீதியாக சில தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், கன்னிராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, இங்கே திருக்கோவிலூர்னு விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. விழுப்புரம் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அந்த திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாள்னு இருக்கார். அதாவது வாமன அவதாரம் எடுத்தப்போ அவர் அந்த வாமன அவதாரத்துக்கு உண்டான கோயில் வந்து அந்த திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள். அந்த உலகளந்த பெருமாள்னால் திருவிக்கிரம அவதாரம் தன்னுடைய 3வது காலை மகாபலி சக்கரவர்த்தி தலை மேலே வைக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்பார், இந்த 3வது அடியை நான் எங்கே வைக்கிறது அப்படின்னோடனே, அப்போ மகாபலி சக்கரவர்த்தி என்னோட தலையில் வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிவார். அந்த இடம் அந்த திருக்கோவிலூரில் இருக்குது உலகளந்த பெருமாள். அந்த உலகளந்த பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ், அதிகார மமதை இதெல்லாம் குறைந்து உங்களுக்கு நிரந்தரமான பதவியை அந்த உலகளந்த பெருமாள் வாரி வழங்கி சந்தோஷத்தை நல்குவார். துலாம் ராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான மாதம் இது. ஸோ உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுலையும் உடம்புலையும் ஃபேஸ்லேயும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். உங்களுக்கு வேலை மாற்றத்தின் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஆனால் வேலை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காது, கொஞ்சம் வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தொட்டது துலங்கக்கூடிய மாதம். அரசாங்க ரீதியாக எப்போவோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க, அது சம்பந்தமான தீர்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உங்கள் குழந்தைகள், உங்கள் உடன்பிறப்புகள், இவங்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஷாப்பிங் மால், நகைக்கடை நடத்துகிறவங்க, இந்த மாதிரி அதாவது மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ பிஸ்னஸ் நவ். உங்களுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு சார், நான் படிக்கலாமான்னு கேட்டால் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டடீஸ். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் டிசம்பர் 1, 2, 3, 3ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்கும். அதன் பிறகு 7ஆம் தேதி காலை இரவு 10 மணிலேருந்து ஆரம்பித்ததுன்னா 8, 9, 10, 11, 12, 14ஆம் தேதி இரவு 9 மணி முதல் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 29, 30, 31 இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். 31ஆம் தேதி காத்தால 9 மணியோடு முடிஞ்சு போயிடும். 9 மணிக்கு மேலே மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய அந்த கேலண்டரை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வார்த்தை தடுமாற்றத்தையும் மனக்குழப்பத்தையும் குடும்ப சஞ்சலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். எப்போ வருதுன்னா டிசம்பர் 3ஆம் தேதி ராத்திரி 11 மணி 14 நிமிடம் முதல் டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 10 மணி 15 நிமிடம் வரை. டிசம்பர் 3லேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அதே மாதிரி மாத கடைசியில்
டிசம்பர் 31 காலை 9:23 முதல் டிசம்பர் 31 காலை 9:23 முதல் ஜனவரி 1 2026 ஜனவரி 2 காலை 9:26 வரைக்கும். ஜனவரி 2 1 கிடையாது, தப்பாக சொல்லிட்டேன். ஜனவரி 2 2026 காலை 9:26 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் நீங்கள் எங்கேயாவது இந்த நியூ இயர் கொண்டாடுறேன், நான் நியூ இயர் ஈவ்ஸில் போய் பார்ட்டி கலந்துக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. இந்த நாட்களில் யூ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ். அரசாங்க கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை டிசம்பர் 5க்கு மேலே ஏற்படுறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் காலேஜில் வந்து அரியர்ஸ் வச்சு போகவே இல்லை அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் டு ரீஅப்பியர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நீங்கள் திருப்பி அப்பியர் ஆகிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது. மார்ச் 11 வக்ர நிவர்த்தி, அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்லலாம் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்கிற குழந்தைங்க முயற்சி எடுத்தால் வெற்றி அடைய முடியும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களிடம் இருந்து வந்த அந்த தடுமாற்றம், நம்ம பேசலாமா கூடாதா, நம்ம பேசினா தப்பாக போகுமோ, இந்த மாதிரி தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை. ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி செவ்வாய் 5ஆம் தேதியிலேருந்து குரு பார்வையில் இருக்கார். 7ஆம் தேதியிலேருந்து இந்த குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக கோபத்தில் வார்த்தையை விட்டவங்க இப்போ யோசிப்பீங்க, இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளின் தொடர்பு மீண்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக சார் எங்கள் அப்பாவோட சித்தப்பா, அப்பாவோட தம்பி, எங்கள் அப்பாவோட அண்ணன், இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தையே இல்லை சார் அப்படின்னா இப்போ தேடி வருவாங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முதலீடு அதிகரித்து வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் வித்தியாசமான பொருள், நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருள், இந்த கரி, சார்கோல், இந்த கல் பேர் என்ன, வீடு கட்டுறதுக்கு கல் இல்லை ஜல்லி, இதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலோ, நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலத்துக்கு அடியில் நிலத்துக்கு மேலே, இது சம்பந்தமாக எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு வியாபாரத்தில் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை பற்றி தப்பாக கோல் பேசிகிட்டு இருந்தவங்க, கோல் மூட்டி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலாம், அந்த கோல் பேசிகிட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ விலகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. உங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டு நடங்க. உங்கள் அப்பாவோட பேச்சு உங்களுக்கு அவ்வளவு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். உடன்பிறப்புகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டம். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் அதன் மூலமாக முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஒரு புதிய யுக்தியை கையாள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கடன் வாங்கலாம், ஆனால் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சின்னதாக வந்தால் கூட உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் உடம்பு இப்போ நல்ல நேரம், உடம்பு சரியாகிறதுக்கு உண்டான நேரம், உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி அடையணும். ஆனால் சின்னதாக கால்லையோ கையிலையோ ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சுகர், பிபின்னு இதெல்லாம் இப்போ தான் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா,
பழனி தண்டாயுதபாணி, அப்படி இல்லை அப்படின்னா வடபழனி முருகன் கோயில், அப்படி இல்லை அப்படின்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுப்பழனி, செங்கல்பட்டு டு திண்டிவனம், அந்த அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நடுப்பழனி, இந்த வடபழனி நடுப்பழனி இல்லாட்டி பழனி, இந்த 3 கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய மனசில் இருக்கிற கவலையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றி பேசுவதற்கு உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இந்த முருகப்பெருமானின் அருள் உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தால் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது டிசம்பர் 15லேருந்து. இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம், உங்களுக்கு எப்படி வந்தால் உறவுகள் வருவாங்க? பொதுவாக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் வருவாங்க, இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் வருவாங்க. இது ரெண்டும் நடக்க போகிறது. சொத்து சேர்க்கை ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள். படிப்பு சார்ந்த முதலீடுகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதுவும் சாதாரண பணப்புழக்கம் இல்லை, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வாரி வழங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பணம் கொட்டணும், மழையாக கொட்ட வேண்டிய நேரம். இது நடக்கலையே சார், இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நடக்கலைன்னா வரக்கூடிய இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகிறது. என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறதுக்கும் உங்களுக்கும் யூ வில் ஹாவ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ். நீங்கள் முன் யோசனையோடு செல்வீங்க. வரக்கூடியதை, அதாவது நம்ம ஊரில் ஒரு காலத்தில் பெண் புத்தி பின் புத்தி சொல்லுவாங்க. பின்னாடி வரக்கூடியதை முன்னே அறிந்து சொல்பவள் பெண். அதை சொல்கிறது தான் பெண் புத்தி பின் புத்தின்னு. ஆனால் அதை வேறு மாதிரி சொல்லிட்டாங்க, அது வேறு விஷயம். அது மாதிரி பின்னாடி வரக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை இப்படி நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி இரவு 10 மணி வரை, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி இரவு 11 மணி முதல் 8, 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி இரவு 9 மணி வரை, அதன் பிறகு 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி மாலை 7 மணி வரை, அதன் பிறகு 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தருகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் சொன்ன சொல் காப்பாற்றாமல், அந்த சொல்ல காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் அதுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 10:15 மணிலேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி ராத்திரி 10 மணி 38 நிமிஷம் வரைக்கும், 5th to 7th டிசம்பர் ராத்திரி 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும், 10:30 மணி வரைக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு வார்த்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய பார்வையில் சந்திரன் இருப்பார். அந்த இடத்துல குருவும் வந்துடுவார். சனி பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கும். அதனால் வார்த்தைகளினால் உக்ரத்தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாயில் சனின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் வாயில் சனி மட்டும் இல்லை, தேளும் சேர்ந்துருக்கும், கத்தியும் சேர்ந்துருக்கும். அடுத்தவங்களை கிழிக்கிறதுல உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. வார்த்தையாலே கிழிப்பீங்க. அதனால் கவனமாக இருங்க. எதிரிகளின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட அடிக்கடி மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தம ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிலேயே சுக்கிரன் இருக்க போகிறார் 20ஆம் தேதி வரைக்கும். இந்த 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் யூ வில் பி அட்ராக்டிவ். நீங்கள் பேசுகிறது
பேசுகிறான்பா, என்ன கோவப்பட்டாலும் நியாயமாக இருக்காம்பாம. ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் கூட உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் 20ஆம் தேதிக்கு முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ். 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் போய் பேசினீங்கன்னா சக்ஸஸாக இருக்கக்கூடிய லவ் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உறவுகளால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் உறவுகளை வரக்கூடிய வகையில் 4 கிரக சேர்க்கை மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுனால மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே உறவுகளால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கான செலவாக இருக்கலாம், இல்லாட்டி காதுகுத்துக்கான செலவாக இருக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனாக இருக்கலாம். பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமண செலவு, அல்லது அவங்க ஃபாரின் போகிறாங்க அதுக்காக செலவு அப்படின்னு ஏதாவது ஒரு செலவு நடக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பூர்வீக சொத்தை விற்று அந்த பணத்தை வச்சு சிட்டியில் ஒரு இடம் வாங்கிறதுக்கு ஹைதராபாத்லேயோ பூனேலேயோ இல்லை நாசிக்லேயோ இல்லை மும்பைலேயோ ஏதோ ஒரு இடத்துல சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ஃபாரினில் கூட சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்து வேலைக்கு போகணும், கடல் கடந்து ஃபாரின் டூர் போகணும், பிஸ்னஸ் ப்ரப்போசலுக்காக போகணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது அவென்யூஸ் ஆஃப் மேக்கிங் மணி எந்தெந்த வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதம் தேடி 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 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பதவி உயர்வின் மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு வாயை திறந்து பேசாதீங்க. அதாவது இந்த ஆல்ஃபா மேல் அந்த மாதிரி இது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது உங்களை கூப்பிட்றாங்கன்னா டக்குன்னு திரும்பக்கூடாது, நிதானமாக திரும்பணும், தலையை மட்டும் திருப்பி பார்க்கணும் அப்படின்ட்டு கையை கட்டிட்டு நிற்கணும், பின்னாடி கட்டிட்டு நிற்கணும், அந்த மேக்னிஃபிஷியன்ட் பூஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் மற்றவங்கள பேச விடுங்க, யாருக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அவங்க பேசுகிறாங்க, அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்கள கண்ணுக்கு நேராக பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேசுகிறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த மாதம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. விருச்சிக ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2015 அப்புறம் 10 வருஷம் கழித்து பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதம். நீங்கள் புதுசாக வியாபாரம் துவக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கூட நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஆனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்று அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வேலை விஷயமா போகிறீங்களோ, பிஸ்னஸ் விஷயமா போகிறீங்களோ, அந்த திருத்தணி முருகன் உங்களுக்கு கூடவே இருந்து எந்த விதமான பதட்டத்தையும் ஏற்படுத்தாமல் நிதானமான தணிக்கை, அதாவது உங்களை தனிய வைக்கக்கூடிய வாய்ப்பை, உங்களுடைய பரபரப்பை தனிய வைக்கக்கூடிய அமைப்பை அந்த திருத்தணி முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான். அதன் மூலமாக மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும். தனுசு ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, உடல் சுகக்குறைவு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை. அது உங்களுக்கு பெருசாக இருக்காது, உங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், திருமண வயதில் இருக்கும் இளம் தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதற்காகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக வேலை விஷயமாகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகள் எல்லா பொறுப்பையும் உங்கள் தலையில் கட்டுவார். நீ தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்புன்னு. இதனால் நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தூக்கத்தை கெடுத்துட்டு செயல்படுறதுனால சில சமயம் இரிட்டேஷனில் கோவப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லிவிட்டு லீவ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதம் லீவ் இல்லாமல் வேலை பண்ணுவீங்க, ஆனால் நடுவில் நீங்கள் லீவ் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 12ஆம் தேதி ராத்திரி 10:30 மணியில் காலை 10 மணிலேருந்து 12ஆம் தேதி காலை 10 மணி 20 நிமிஷத்துலேருந்து 13, 14, 15, 16, 17ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 19ஆம் தேதி ராத்திரி 11 மணி முதல் 20, 21, 22, 23, 24, 25, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய, எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையும் தேவையற்ற வார்த்தை விரயங்களும் வார்த்தைகளால் அவமானங்களையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி ராத்திரி 10 மணி 32 நிமிஷத்துலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 23 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் ராத்திரியிலேருந்து தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வெளியில் பிரச்சனை கிடையாது. வெளியில் நீங்கள் போகிற இடத்துலலாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதனால் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் கணவன்கிட்டையோ மனைவிகிட்டையோ ராத்திரி வேளையில் ஆர்கியூமெண்ட் வச்சுக்காமல், ராத்திரி 10 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, 10:30 மணிக்கு மேலே ஆர்கியூமெண்ட் வச்சுட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அடுத்த நாள் காத்தால உயர்ந்துச்சு ஓடணும், வேலைக்கு ஓடணும். வேலையும் கெடுத்துண்டு உங்கள் வீட்டிலையும் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த மாதம் பெருசாக இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வீட்டுக்கு வரீங்கன்னா வந்தமா சாப்பிட்டமா படுத்தூங்கினமான்னு இருக்கணும். அது மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து அதிபதியான சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, குடும்ப தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லை. வேலையிலும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜோதிடர்கள், இவர்கள் எல்லோருக்குமே வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்கள். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. புதிய நண்பர்கள், புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க ரீதியாக, தந்தை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் இந்த ராசியில், தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்திற்கு எந்த கிரகங்களின் பார்வை இல்லை. ஆனால் குடும்பஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக உழைத்து உடல் சோர்வை அதிகரிக்கிறதுக்கோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஹெல்த்துங்கிறது மறைவு ஸ்தானங்கள், அடிவயிற்று பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம். இதெல்லாம் நான் சான்சஸ் தான் சொல்கிறேன். உடனே அச்சோ ஜோசியர் சொல்லிட்டாரே கிட்னி ப்ராப்ளம் எனக்கு வந்துடும், எனக்கு கிட்னி ஃபெயில், அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய சங்கடம் தானே தவிர உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள், குடும்பத் தலைவிகள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க. வீட்டையும் சுத்தபத்தமாக, குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்க சொல்லுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிற பாக்யாதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே வரதுனால மாத முற்பகுதியில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை கூட பிறந்தவங்க, தந்தையுடைய அக்கா, அண்ணன், தம்பி, தங்க, இவங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் உங்கள் வீட்டில் டேரா போடுவாங்க, உங்கள் வீட்டில் உட்காந்துப்பாங்க, உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நச்சரிப்பாங்க. அதனால் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறனால தப்பு கிடையாது, செஞ்சும் கொடுப்பீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உறவுகள் வகையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடமாற்றம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா தசமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. கடுமையான உழைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை.
இடமாற்றத்தின் காரணமாக கடுமையான உழைப்பு, குடும்பம்லாம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் மட்டும் ஒரு 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் உடம்பு? ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் போனால் இந்த மாதம் அந்த மாதிரி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முதலீட்டையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வியாபாரம் சார்ந்த வழக்கு, தொழில் சார்ந்த வழக்கு, வேலை சார்ந்த வழக்கு, படிப்பு சார்ந்த வழக்கு, இல்லை குடும்ப சொத்து சார்ந்த வழக்கு, பூர்வீக சொத்து சார்ந்த வழக்கு, எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக அது வேற்று மதத்தினர் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் அல்லது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுக்கு வேலை கிடைத்தாலும் அதற்கேற்றார் போல வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது அலைச்சலை கொடுத்து, அதாவது நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பளத்துக்கு போகிறீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை பண்ணால் என்ன வேலையோ அந்த வேலையை கொடுக்குற மாதிரி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் நெகோசியேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடுத்தவங்களுடைய அட்வைஸ் கேட்டு தான். நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல அறிவு இருக்குது, நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை பண்ணாத, இதை பண்ணு, இப்படி பண்ணு, இதை பண்ணு, இந்த மாதிரி மாற்றி வை, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஆனால் நல்ல அறிவார்த்தமான நபர் இந்த தனுசு ராசிக்காரங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் சில தவறுகளை செய்வதற்கும் தயங்க மாட்டீர்கள். ஆனால் அவன் சொல்லிட்டான்பா அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்புல்லானின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஆதி ஜெகநாதர் கோயில் இருக்குது. அந்த ஆதி ஜெகநாதரை வழிபட்டு வாருங்கள். அதாவது திருப்புல்லானி ஆதி ஜெகநாதரை வழிபட்டு வாருங்கள். அங்கே உங்களுக்கு போயிட்டு வந்தால் குழந்தை விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும், வியாபார விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். மொத்தத்தில் ஆதி ஜெகநாதனின் அருள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் உங்களுக்கு கடன்கள் பைசலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் செலவு ஜாஸ்தியாகும். 10 பேருக்கு நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த 10 பேரோட கடனையும் ஒரு சேர அடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வருமானம் இருந்தால் தானே அடைக்க முடியும், அடைச்சாதானே உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். அந்த வருமானம் ஏற்படணும் அப்படின்னா தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா தசமஸ்தானத்திற்கு குரு பார்வை வருது. இதனால் உங்களுக்கு தொழில் சிறந்து அதன் மூலமாக வருமானம் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகளை, கடன்களை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். கடல் கடந்த பயணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருதுங்க. நீங்கள் அங்கே ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக போங்க. உங்களுக்கு இந்த மாதம் விசா ப்ராசஸ் ஆகிடும். அந்தளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை விஷயமாக பல கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 14, 15, 16, 17, 18, 19, 22, 23, 24, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்கள். சாதகமான பலன்கள் இருக்கும். இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த நாட்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் அதனால் உங்களுக்கு மரியாதையும் பெருமிதமும் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மனசில் சஞ்சலத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் தரக்கூடிய நாட்கள், குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகின்ற நாட்கள். டிசம்பர் 10ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 23 நிமிடம் முதல் டிசம்பர் 12ஆம் தேதி காலை 10 மணி 20 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் குடும்பத்தில் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி,
உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அதாவது செய்யாத தப்பை உங்கள் வார்த்தையால் செஞ்சதாக ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார். அந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது. இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல 5ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அதனால் வாழ்க்கை துணை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமாக கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் உங்கள் விரயஸ்தானத்துக்கு டிசம்பர் 15லேருந்து 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு 2 கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த செலவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். இந்த செலவுகள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். இந்த செலவுகள் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. நிம்மதி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வ் ஆகுது. அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணையின் கை கட்டுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஹஸ்பண்டுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை துணை இப்போ திடீர்னு வேலையை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட விடமாட்டார். வேற ஒரு வேலையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் அவர் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு வருது. இந்த மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக அயல் நாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ போகும் சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் ஃபாரினில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் காரணமாக இருக்கும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வியாபார ரீதியாகவும் ஃபாரின் ட்ராவல் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தாலோ இல்லை உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலோ அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் உங்கள் எதிரிகள் அடங்கி போகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவர் இல்லாட்டி பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை இந்த மாதம் சொல்லுவீங்க. அது உங்களுடைய எதிர்ப்பாளர்களால் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் சொன்ன சொல் உண்மைன்னு எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சில மனக்கசப்புகளும் மன விரயங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் குழந்தைங்க திருமணத்துக்கான செலவு இருக்கலாம், அல்லாட்டி திருமணமான குழந்தைகளாக இருந்தால் அந்த மனப்பிரிவு காரணமாக அவங்க திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நினச்சி வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அதாவது தங்க நகை வியாபாரம், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே சமயம் பெண்களுக்கு உண்டான இமிட்டேஷன் ஜுவல்லரி, பெண்களுக்கு உண்டான இந்த ஃபேன்சி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு முதலீடுகள் அதிகரித்து வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கெல்லாம் செலவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வராது. அடுத்த மாதம் தான் வருமானம் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அல்லது கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணால் இப்போ இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் சொத்து சேர்க்கலாம், அந்த சொத்தை விற்க முடியாது. விற்றாலும் இப்போ பணம் வராது, அடுத்த மாதம் உங்களுக்கு வரும்.
2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்க இப்போ பணம் வரணுமேனா நீங்கள் நிலத்தை விற்று பணம் வந்ததுன்னா தொழில் சிறக்காது. அதனால் நிலத்தை விற்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 கோயில் சொல்ல போகிறேன். ஒன்று திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன். வயலூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். வயலூர் முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலரை வழிபட்டு வாருங்கள். சிக்கல் சிங்கார வேலர் கோயில் என்ன விசேஷம்னா சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்னாடி அந்த சிக்கலில் தான் பார்வதி தேவி அன்னை பார்வதி தேவி கிட்டேருந்து முருகன் வேல் வாங்குவார். அந்த முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு இப்போவும் வருஷா வருஷம் கந்தசஷ்டிக்கு முன்னாடி நடக்கும். கந்தசஷ்டி எப்போ நடக்கும்? அந்த சமயத்தில் அந்த முருகனுக்கு வேர்வை துளிகள் வெளிவரும் அதிசயம் நிகழக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம், எதுலேயும் வெற்றி அடைவீங்க. அதனால் வயலூர் முருகனும் சிக்கல் சிங்காரவேலரும் உங்களுக்கு நிரந்தர துணையாக இருப்பார்கள். வெற்றிகள் நிச்சயம். கும்பராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த சனி வக்கரகதியிலேருந்து வெளிவந்துட்டார். இதில் 10ஆவதுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இதனால் உங்கள்கிட்ட தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் எதிரிகள் நிறையா பேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய கௌரவத்தை பதம் பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் குரு காரணமாக இருப்பார். அதாவது ஒரு நெகட்டிவ் அதுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்கும், ஒரு நெகட்டிவ் அதுக்கு பாசிட்டிவ். இதனால் உங்களுக்கு இந்த மாதம் சற்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுதோ இல்லையோ உங்கள் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஏன்னா புதுசாக உறவுகள் வந்தால் தானே செலவு ஜாஸ்தி ஆகும், குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், காரிய பழுதத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11, 12, 17, 18, 19, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். உறவுகளால் நிம்மதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சந்திராஷ்டம நாட்கள். டிசம்பர் 12ஆம் தேதி காலை 10 மணி 20 நிமிஷத்துலேருந்து டிசம்பர் 14ஆம் தேதி ராத்திரி 9 மணி 41 நிமிஷம் வரைக்கும், 12th டிசம்பர் டு 14th டிசம்பர் நைட் டு 9:41 PM வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் இட் வில் கிரியேட் கான்ட்ரவர்சி. ஸோ அதனால் நீங்கள் ஆக்சுவலாக பேசவே மாட்டீங்க, பேசி ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணப்பற்றாக்குறையும் ஏற்படுகின்ற சூழ்நிலை, பணத்தினால் மனப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த கும்பராசியில் பிறந்த வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள் உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் பதவி உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கெட்ட பேர் வாங்குவீங்க. ஆனால் அதையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. எதையும் தாங்கும் இதயமாக செயல்படுவீர்கள். நீங்கள் கேட்குறதுலாம் இட் வில் பி ரிஜெக்டட், மறுக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனையின் மூலமாக எதிரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் லாபம் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. லாபம் 10 விதத்தில் வரும். நீங்கள் பண்ணுறது என்னமோ ஒன்று தான், ஆனால் 4 விதத்தில் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் 15க்கு மேலே. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு படம் கூட வந்தது. என்னென்னா
வீட்டில் எலி வெளியில் புலின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது பொருந்தும். உங்களால் வெளியில் போனால் ராஜாவாக இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் கூஜாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குடும்பத் தலைவிகள் உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்தாருக்கு தெரியாத சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது, என்னமோ இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அவருக்கு என்ன தெரியுங்கிறதே அவருக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுமான்னு கேட்டால் எல்லா மரியாதையெல்லாம் வரும், ஆனால் எங்கே ரெக்கக்னேஷனோ அந்த ரெக்கக்னேஷன் வராது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு, குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன பிராப்தி லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை மட்டுமல்லாமல் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இத்தனை நாளாக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த வியாபாரம் பண்ணுறேன், இவ்வளோ தேவை இருக்குது, இப்படி சொல்லிட்டு இருக்கிறவர் இந்த மாதத்தில் எப்படி பேசுவீங்கன்னா, நான் இது பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்க முடியும். யூ வில் ட்ரை டு கிவ் சொல்யூஷன் டு தி கஸ்டமர்ஸ். இத்தனை நாளாக உங்களை தான் பேசுவீங்களே தவிர, நான் எனதுன்னு பேசுவீங்களே தவிர, இப்போ இந்த மாதம் கஸ்டமர்ஸோட தேவையை பேசுகிறதுனால வியாபார அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள்னு சொன்னேன். அதே சமயம் ஆசிரியர்கள், படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே சமயம் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில தவறான வார்த்தைகளை விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதுக்கு காரணம் நீங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சமாளிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிரிகளுக்கு ஒரு காரணத்தை கொடுத்துடாதீங்க. எதிரிகள் அவங்க இவர் இதை சொல்லிட்டாரு, இவர் அதுவும் அரசியலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சு தாங்க உங்களுக்கு மூலதனம். அந்த பேச்சை கவனமாக வார்த்தையை விடுறதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் மாத பிற்பகுதியில் முதல்ல 10 மற்றும் 11ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ணுறதுனால அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களைப் போல நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு கட்டி கொடுக்குறவங்க, புரோக்கராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அலைச்சல் இருக்குமே தவிர அதனால் பெருசாக லாபம் இருக்காது. ரியல் எஸ்டேட் பெருசாக உங்களுக்கு நல்லது பண்ணாது. ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுக்கு சனி பார்வை மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு மேலே வர்றதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த தடுமாற்றங்கள் மாத பிற்பகுதியில் வரும். மருத்துவ செலவுகள், அது மருத்துவ செலவுகள்னால் உடனே வியாதின்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றலாம் கிடையாது. கடந்த காலத்தில் கிரானிக் இல்னஸ்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்னஸுக்கு தான் மருத்துவ ரீதியாக தேவைகள் இருக்குமே தவிர புதிய வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த கும்பராசியில் பிறந்த வியாபாரிகள், அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் லாபம் எல்லாம் பேப்பரில் இருக்கும், எல்லாம் லாபமாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் 10 பொருள் விற்கிறீங்கன்னா 10 பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா 10 பொருளும் லாபத்தை கொடுக்கும். ஆனால் எல்லாமே பேப்பரில் இருக்கும், யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, யானைன்னு பேப்பரில் வரைஞ்சி பிரயோஜனம் இல்லை. யானைன்னு வீட்டில் வச்சுக்கணும். அந்த யானைன்னு வீட்டில் இருந்தால் தான் மரியாதை. என்கிட்ட யானை இருக்குன்னு பேப்பரில் எழுதி வச்சா அது மரியாதை கிடையாது. அதாவது இனிப்புன்னு சொல்லி பேப்பரில் எழுதினா அது இனிக்காது. அந்த இனிப்பு உங்கள் கையிலேருந்து சாப்பிடணும். அதுவும் சாப்பிட்றதுக்கு உங்கள் உடம்புல எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. இப்போ வியாதி தலைவிரித்து ஆடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், பிபி சார்ந்த விஷயங்கள், டயபெட்டிஸ், இதெல்லாம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார், எங்களுக்கு பெருசாக வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரையில் திருமோகூர் காளமேக பெருமாள் கோயில் இருக்குது. அந்த திருமோகூர் காளமேக பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை தினமும் 12 முறை பிரதட்சணம் செய்து வர வேண்டும். நம்ம ஊரில் இந்த கோயிலெலாம் கட்டி வச்சு எதுக்கு பிரதட்சணம் அப்படின்னு சொன்னால், அது வாக்கிங் ஜாகிங்க்கு ஈக்குவல். நீங்கள் 12 தடவை அந்த அந்த சக்கரத்தாழ்வாரை சுற்றிட்டு வாங்களேன், அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு சமம். ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு 12 தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. இட் பிகம்ஸ் யுவர் எக்ஸசைஸ்.
உடம்பும் வியாதியை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்கரத்தாழ்வாரை சுற்றினவங்க, பிரதட்சிணம் பண்ணினவங்களை அந்த சக்கரத்தாழ்வார் ஒசரத்தில் கொண்டு போய் உக்காத்த வச்சு வாழ்க்கையில் யாருமே சந்திக்காத லாபத்தையும் பெருமிதத்தையும் மரியாதையும் பெற்றுத்தரும் யோகத்தை அந்த சக்கரத்தாழ்வார் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது திண்ணமாகும். மீனராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அன்வான்டாக அடுத்தவங்க கிட்ட வாயை கொடுத்து வம்பு இழுக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் சில தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில தைரியமான முடிவுகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படுறதுனால அனாவசியமாக யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூட இருக்கிறவங்ககிட்டலாம் வம்பு பேசிகிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்களை குதர்க்கம் பேசி தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. அடுத்தவங்களுடைய மனசை யோசிக்கிறது கிடையாது, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது. என்னுடைய வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாததுனால உங்களுக்கு உறவுகள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுடன் பிஸ்னஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. நீங்கள் பேசினாலே கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 12, 13, 14, 20, 21, 22, 23, 24, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் பண வருமானத்தையும் தரக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். அது என்ன சார், எதிர்ப்புகளையும் பண வருமானத்தையும்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் சந்திரன் வந்துடுவார். ஸோ கஜகேசரி யோகம் ஏற்படும். எதிரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14ஆம் தேதி இரவு 9:41 முதல் டிசம்பர் 17ஆம் தேதி காலை 10:26 வரைக்கும் 10:26 AM on 17th December இது வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவன் தான் பிரச்சனை பண்ணுவான். ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு இந்த மாதம். 15ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடம், 15ஆம் தேதியிலேருந்து 10ஆம் இடம். ஸோ வேலை சார்ந்த விஷயங்களில் கூட இருக்கிறவன் யாரையும் நம்பாதீங்க. அதே சமயம் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால், அதாவது இந்த மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டேத்தித்தனமாக இருக்கணும். அவர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவரை சமாளித்து அவரை வழிக்கு கொண்டு வரதுக்கு பார்க்கணுமே தவிர நீங்கள் இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை நொட்டை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் வர்றதுனால ஈகோ கிளாஷ் நிறையா இருக்குங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தை வழியிலும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். படிக்கின்ற குழந்தைகள் நட்பு வட்டத்தில் குழப்பத்தை சந்திப்பார்கள். நட்பு விஷயத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது. நல்லவனை கெட்டவன் நம்புவீங்க, கெட்டவனை நல்லவன் நம்புவீங்க. இதனால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் தான் அடுத்தவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அவங்கெல்லாம் உங்களை ஓகே இவர் இப்படி தான் அப்படின்ட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ் கூட ஒத்துமைத்தன்மை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அவங்க ஒத்துமையாக இருக்காங்க, நீங்கள் தான் உங்களுடைய பிடிவாத குணத்தையும் பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையும், நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன், நீ என்ன எனக்கு பண்ணுறது, நான் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க.
உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு அபவாத பெயரையும் உங்களுக்கு அவமரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகள், ஆண்கள், பெண்கள், வியாபாரிகள் எல்லாருக்குமே இந்த மாதம் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா விஷம் சார்ந்த அல்லது இன்ஃபெக்ஷன், அதாவது உடம்புல அலர்ஜி சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிருக்கு பயமே கிடையாதுங்க. ஏன்னா உயிர் 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உயிர் பயமே கிடையாது. ஆனாலும் செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை மாற்றம் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான உகந்த நாட்களாக உகந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை புதிய வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அலுவலக ரீதியாக நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன், புரோக்கராக இருக்கேன், இல்லை ஜல்லி பிஸ்னஸ் பண்ணுறேன், அதாவது நிலம் சார்ந்த மண் ரிலேட்டட் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் விவசாயம் பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு விவசாயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முதலீடு உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஆனால் அதே சமயம் முன்கோபத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போட்ட முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. இப்போ முதலீடாக தான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் பதட்டமடைவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த, மீன ராசியில் பிறந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க போல் கேம்லிங் பண்ணுறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கி விற்கிறவங்க, அதுக்கப்புறம் ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், பிட்காயின் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, உங்களுடைய பண முடக்கம் ஏற்படுகின்ற சூழ்நிலை காரணமாக வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் குறை இல்லை, ஒரு தொய்வு இருக்கும். அந்த தொய்வை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்தால் இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பதட்டம் அடைவீர்கள். யாருக்கிட்ட கற்றுவீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட வரமாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு உங்களை கண்டா பயம், அதனால் வரமாட்டாங்க. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரவு நேரங்களில் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். அதே சமயம் தெரியாத நபர்களுடன் பழகுவதை தவிர்ப்பது நல்லது, எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ கடைசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கையில் எக்ஸஸ் அமௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வெளியூருக்கு போனீங்கன்னா சில சமயம் பண பற்றாக்குறையின் காரணமாக சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர், திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய, திருச்சிக்கு பக்கத்தில் திருவானைக்காவல்னு இருக்குது, அங்கு இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அது பஞ்சபூத ஸ்தலம். அதே மாதிரி வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர், அதாவது நீர் சார்ந்த இடங்கள், இது ரெண்டுமே நீர். அதுவும் திருவானைக்காவலில் பார்த்தீங்கன்னா அந்த மூலவருக்கு கீழே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜலகண்டேஸ்வரர் இடமும் வேலூரில் இருக்குது. அந்த 2 கோயில்களில் ஏதாவது ஒன்று கோயிலுக்கு போயிட்டு அந்த சர்வேஸ்வரனை பிரார்த்தித்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலை ஏற்பட்டு நிலம் சார்ந்த லாபம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் உறவுகள் வகையில் அவற்றுள் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த சர்வேஸ்வரனின் அருள் துணை இருந்து காப்பாற்றும். இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பிரார்த்தனையே. அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள், நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள். அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம். கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். பரிகாரம்னா உடனே எள்ளு விளக்கேற்றுறது, எலுமிச்சம்பழம் மாலை போடுறது, எலுமிச்சம்பழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது, அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்.
அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள், அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள். அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு, ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில், ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம். முடிஞ்சவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை, வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க, அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க, அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.